நான் என் ரெஸ்டாரண்ட்ல செஞ்சுடுறேன். என்ன நீ இப்படி ஐடியாலாம் திருடுற? இதெல்லாம் சீட்டிங்கு. ஏய் போடா. எப்படி நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போற? அதான் நான் எடுத்து வச்சிட்டேன். கிளம்பு. சாப்பிடலாம் வாங்க. அப்ப நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா போயிருவியா? அவனை தத்தெடுக்க வேணாம்னு சொல்ற. அது உங்களுக்கே ஒரு நாள் புரியும். நீ நிம்மதியா தூங்குற, என்னால தூங்க முடியல. முத்துவுக்கு கேட்டுற போது அவர் மேல தூங்க போயிட்டார். கிருஷ்ண தத்தெடுக்க போறோம்னு சொல்லி ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டு போயிட்டார். என்ன சொல்றீங்க? எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கோவில்ல போய் அழுதுட்டு வரேன். இல்ல மீனா, எனக்கு எல்லாமே புரியுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் அவன் பாட்டி எப்ப வருவாங்கன்னு சொல்லி மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கு. அப்படியே அந்த பொம்பளை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இவ விட மாட்டா. இதெல்லாம் பேசுற நேரமா இது? போய் தூங்கு போ. இது சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் வராது. அதான் அப்படி பாக்குறேன். இன்னொருத்தவங்க பண்ணத நம்ம பண்ணோம்னு சொல்றது தப்பு இல்லையாமா? நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றது தப்பு இல்ல. என்னத்த வரைஞ்சு வச்சிருக்க? மூக்கு காதெல்லாம் கோணமானலாம் இருக்கு. நேர்ல என்ன இருக்கோ அப்படித்தானே வரையும் போது இருக்கும். கரெக்ட். என்ன பாட்டிய வரைஞ்சு காட்டுறியா? வேணாம் வேணாம். பேய் மாதிரி வரைஞ்சு வைப்பான். அவ்வளவு ஒரிஜினலா வரைவானா? டாடி, யாரடா சொல்ற? என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? வீட்டுல கூப்பிட்டா உன்னை யாராவது அப்படி கூப்பிட சொன்னாங்களா?